வணக்கம் நட்பூக்களே. சரவண சேது பேசுகிறேன். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், தூத்துக்குடியை சேர்ந்தவன். குவைத்தில் நான் வந்து வேலை பார்த்துட்ருக்கிறேன். மனைவி, பையன், பொண்ணு. பையன் இந்த வருஷம்தான் இன்ஜினியரிங் முதல் வருஷம் இப்போ சேர்த்துருக்கிறேன். விஐடி வேலூர் இசிஐ டிபார்ட்மெண்ட். பொண்ணு வந்து 10ஆம் வகுப்பு படிக்கிறாள். ஸ்நேகம் 99 இந்த நிகழ்வு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, மிக அரிதான நிகழ்வும் கூட. எல்லாரும் மாதிரி நானும் வந்து அவளோட காத்துட்ருக்கிறேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த நண்பர்கள் இப்போ எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்ப்போட காத்துட்ருக்கிறேன். இந்த ஸ்நேகம் 99 நிகழ்வுக்கு சில நண்பர்கள் வந்து மிக கஷ்டப்பட்டு 2-3 மாதங்களாக கடந்த 2-3 மாதங்களாக வந்து அவங்களுடைய சொந்த வேலைக்கு நடுவில் இந்த உழைப்பை வந்து போட்டிருக்கிறாங்க. இதில் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல, பாராட்டுகள் பல கண்டிப்பாக சொல்லி ஆகணும். தினமும் வந்து ஃபாலோ அப் மெசேஜஸ் போட்டு நம்ம எல்லாத்தையும் வர வைக்கிறதுலாம் வந்து ரொம்ப கடினமான பணி. ஸோ அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி பல நிகழ்வுகள் நடக்கணும், நம்மளுடைய சந்திப்புகள் பல நடக்கணும். இந்த என்னுடைய பெயரோ முகமோ பல பேருக்கு பரிச்சயமாக இருக்காதுன்னு தெரியும். எனக்கும் அதே மாதிரி பல பேருடைய பெயரோ முகமோ பரிச்சயமாக இல்லை, ஒத்துக்கிடுதேன். பரிச்சயப்படுத்திக்கலாம் இந்த நிகழ்வில். நாளைக்கு கிளம்புறேன். அதான் நாளான்னைக்கு வெள்ளிக்கிழமை அங்கே ரீச் ஆகிறேன். சனி ஞாயிறு பார்க்கலாம். நட்பின் இனியவை ஆவல நோக்கினும் கற்பினும் இனிதே. இது ஒரு சங்கத்தமிழ் பாடல். அதனால் ஒரு மதுரை காஞ்சி நினைக்கிறேன், தெரில. அருமையான வரிகள் இருக்கிற உறவுகளிலேயே மிகவும் இனிமையான உறவு வந்து நட்பு தான். நண்பன் இல்லாத உலகம் சூன்யம், கானகத்தில் தனித்து விடப்பட்ட களிறு போல அப்படின்னு சொல்லி அதுவும் ஏதோ ஒரு பாட்டு சங்கத்தமிழ் வரும். இது வந்து இந்த ஒரு இனிமையான இந்த உறவுக்கு வலு சேர்க்கிற மாதிரி, இனிமைக்கு மேலும் இனிமை சேர்க்குற மாதிரி இந்த நிகழ்வு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நல்லா இருக்கும். வர முடியாத சூழ்நிலை காரணமாக வர முடியாத நண்பர்களும் இதில் எப்படியாவது வீடியோ கால் மூலம் கலந்துவிட முடியுமான்னு பாருங்கள். சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.